வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தாத்தா, அந்த கலிவர்தனையும் காஞ்சனாவையும் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் நடந்த பிரச்சனை தான் ஞாபகத்துக்கு வருது. அவங்கள இங்கே முடிச்சு விட்டுறலாம் போல இருக்கு. கதிரு, என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? இது கோயில், அமைதியாயிரு. அவ என்ன பண்ணுவா? நம்ம வீட்டில் உள்ள தருதல பயனால பாதிக்கப்பட்டவன். அவனை பழி வாங்குறதா நினைச்சு அவன் நம்மளை பழி வாங்குறதுக்கு சுத்திக்கிட்டு இருக்கா. என்ன பண்றது? விதி அனுபவிச்சு தானே ஆகணும். என்ன பேத்தி வந்து பிரச்சனையெல்லாம் தீக்க போறான்னு சந்தோஷத்துல இருக்கியா? அப்படி ஒருத்தி இந்த ஊர் எல்லைக்குள்ளேயே வரப்போறது இல்ல. நீ ஊர் முன்னாடி அவமானப்பட்டு கூனி குறுகி நிக்கிறத பார்க்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். வந்துட்டான். இவளை கட்டிக்காம ஓடி போனவனை விட்டுட்டு இருக்கிறவங்க உயிரெல்லாம் வாங்குறதுக்கு. நம்ம ஆரம்பிச்சிடலாமா? அப்புறம் அதை விட்டுட்டு பொங்கல் சாப்பிடறதுக்கா வந்திருக்கோம்? ஆரம்பி. ஐயா, ஊர் பெரியவங்களே, சாமி நகை வந்துருச்சா? என்னங்க தெரியாத மாதிரி கேக்குறீங்க? சிதம்பரியா பேத்தி பூஜை ஆரம்பிக்கிறதுக்குள்ள கோயில் நகை எடுத்துட்டு வரேன்னு சொல்லி இருக்குதுல்ல, அதுக்காக தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். ஏயா, இவ்வளவு தூரம் முட்டாளாவா இருப்பீங்க? ஏயா, அந்த ஆளோட பேத்திய அந்த ஆளும் பார்த்ததுல, அவங்க குடும்பமும் பார்த்தது இல்ல. இந்த லட்சணத்துல கோயில் நகையை அந்த பொண்ணு எடுத்துட்டு வருதுன்னு நீங்களும் ஆணு வாய பொழந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. நல்லா இருக்குதுயா. ஏயா, இப்ப மணி 10:30 11 மணிக்கு பூசை. இவ்வளவு நேரத்துல வராதவதான் அந்த 1/2 மணி நேரத்துல வர போறாளா? காது பெருசா இருக்குங்கிறதுக்காக கடப்பார வச்சா குத்துவீங்க? இவன் ஒருத்தன் மணி பக்கம் வந்துட்டான். சரியா சொன்னப்பா. பேத்தி வர நகை வருதுன்னு கடைசி வரையும் ஏமாத்திட்டு பூஜை நேரத்தில் ஏதாவது காரணம் சொல்லி சாக்கு போக்கு சொல்லி ஏமாத்தலான்னு நினைக்கிறாங்க போல. ஊர்காரங்களே, அந்த மாதிரி மட்டும் ஏதாவது பண்ணி வச்சிருந்தீங்கன்னு வைங்க, கோயில் கூட பார்க்க மாட்டேன், அப்புறம் ஊரையே 2 ஆக்கிடுவேன். என்ன இது?
பிரபாகர் பொண்ணு ஒருத்தி வந்து நிப்பான்னு பார்த்தா 4 பேர் வராளுங்க.